ஹலோ மனசாட்சியா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா சட்டமும் நீதியும். அந்த படத்தோட வெப் சீரிஸ் பார்த்தேன் நேற்று வந்தது. Z5ல இருக்குங்க இந்த வெப் சீரிஸு. Z5 தான். Z5 சப்ஸ்கிரிப்ஷன் தான் பாருங்கள். இல்லைனா லிங்க் இருக்கும். நம்ம தமிழ் ராக்கர்ஸ் டாரண்ட் இறக்கி வச்சுருப்பாப்புல லிங்க்கு இறக்கி விட்டு பாருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பணக்காரன் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருப்பான். வேறு என்ன, நம்ம சட்டமும் நீதியும்க்கு வருவோம். நான் ஏதோ வளர்றேன். இந்த படத்தில் வந்து நம்ம ஒரே கேரக்டர் தெரிஞ்சாது நம்ம சரவணன் சார் தான். சரவணன் அருள் இவர் தான். நம்ம ஜெயிலர் படத்தில் வில்லனாக நடிப்பார். பழைய படத்துலலாம் நடிச்சிருப்பார் சரவணன் சார். தமிழ்நேரில் உங்களுக்கு ஃபோட்டோ போடுறப்ப ஆள் தெரிஞ்சிடும். அந்த குண்டாக இருப்பார். ராயன் படத்தில் கூட வில்லனாக இருப்பார் ஸ்டார்டிங்கில். அவர் தான். ஒரு கோர்ட் ட்ராமா சென்சிட்டிவ் கேஸ் தான் அந்த படத்தோட கதை. என்ன கதைன்னா, தான் பொண்ணு வந்து சின்ன வயசில் காணாமல் போயிடுவார். தன்னோட அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. எங்கேயுமே நீதி கிடைக்காது. போலீஸ் ஸ்டேஷன் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கடைசியில் கோர்ட்டில் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கோர்ட்லேயே ஒரு தீக்குளிச்சு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு உயர்நீதிமன்றத்தை தீக்குளிச்சு தீயாக பொங்கி எரிந்து செத்து போயிடுறாரு. தீக்குளிச்சு செத்துடுறாரு. சாதாரண ஒரு நோட்டரி பப்ளிக்காக இருப்பார் நம்ம சரவணன் சார். அவர் ஸ்டாம்ப் அடித்து கொடுக்குறது, நோட்டரி ஸ்டாம்ப் போடுறது, டைப்பிஸ்ட் பண்ணுறது, கோர்ட்டு கேஸுக்கு அகேன்ஸ்டாக டாக்குமெண்ட் ரைட்டிங்கு. ஸோ இந்த வேலை பண்ணிட்டார். அவரும் ஆக்சுவலாக ஒரு அட்வொகேட் தான். BABL படித்தவர் தான். திடீர் இந்த கேஸ் பொதுநலத்துறை கேஸ் மூலமாக எடுத்து அவர் இந்த கேஸை வாதாடி மீட்கிறாரு. ஒவ்வொரு எவிடன்ஸாக அழகாக கண்டுபிடிக்கிறாரு. ஒரு அசிஸ்டண்ட் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு புது ஹீரோ நிக்லா விமல் தங்கச்சி மாதிரி இருக்குது அந்த பொண்ணு. அந்த ஃபேஸ் தான் அப்படி இருக்குது. தெரில, விசாரிக்கணும் யார் அந்த பொண்ணுன்னு. படத்தில் தெரியும். ஸோ அந்த பொண்ணு வந்து ஸ்டார்டிங்கில் என் பேரை சொல்லி நீ ஜூனியராக அந்த வக்கீல்கிட்ட நான் போய் சேர்ந்துருமா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பேரை சொன்னோன்னா அந்த பொண்ணுக்கு யாருமே வேலை கொடுக்க மாட்டாங்க. கட்சியில் அவரே இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் எடுத்து பொதுநலத்துறை கேஸை எடுத்து ஹேபஸ் கார்பஸ் கேஸ் வந்துன்னா ரொம்ப யாருமே சாட்சி இல்லாத ஒரு ஹை அஃபீஷியல் ரொம்ப முக்கியமான ப்ரையாரிட்டி கேஸுக்கு தான் இந்த ஹேபஸ் கார்பஸ் கொடுப்பாங்க. ஜெய்பீமுக்கும் அந்த சூர்யா சார் அந்த கேஸ் தான் யூஸ் பண்ணுவார். நம்ம ராஜா மணிகண்டனுக்கும் அந்த செங்கேனி அந்த கேரக்டருக்கும் இந்த ஹைபஸ் கார்பஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த படத்தில் இந்த வெப் சீரிஸ் இந்த ஹைபஸ் கார்பஸ் நிறைய பேருக்கு இந்த ஹைபஸ் கார்பஸ் தெரியாது. இந்த 2 படத்தில் ஒரிஜினலாக ஜட்ஜாக படிச்சிருக்கிறவங்களுக்கு, வக்கீல் படித்தவங்களுக்கு இந்த ஹேபஸ் கார்பஸ் தெரியும். மற்றவங்க தெரியாதவங்க நம்மளை மாதிரி நார்மல் பீப்புள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஹேபஸ் கார்பஸ் சொல்கிறேன். ரொம்ப ஹை ப்ரையாரிட்டி கேஸு, ரொம்ப அவசர சட்டம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி எடுக்கிறதுக்குனால தான் இந்த ஹேபஸ் கார்பஸ் கேஸ். அந்த மாதிரி இந்த ஹேபஸ் கார்பஸ் கேஸில் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம சரவணன் சாருக்கு ஆப்போசிட்டாக விஸ்வநாதங்கிற ஒரு வக்கீல். அவர் மிகப்பெரிய பணக்கார வக்கீல். ஒரு ரொம்ப பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு வக்கீல். அவர் வந்து இந்த இதுக்கு வாதாடுறாரு. இவருக்கு வாதாடும்போது என்னடா நீ உனக்கு எனக்கு என்னை விட நீ ஜெயிச்சிருவியா, என்னோட திறமசாலினால்தான் அவர் கேஸை ஜெயிப்பார். அவ்வளோ அழகாக எல்லா எவிடன்ஸும் கண்டுபிடிப்பார். கடைசியில் அவங்களோட பொண்ணு காணாமல் போன போகிற 5 வருஷத்துக்கு முன்னாடியே கிடச்சிச்சு. அவங்க அம்மா கிட்டே போயிட்டு திடீர்னு அந்த பொண்ணு காணாமல் போயிடுச்சு. அந்த பொண்ணு வந்து கடைசியில் ப்ராஸ்டியூட் பண்ணிட்டு இருக்குது. அவர் பொண்ணு திடீர்னு இந்த உண்மையெல்லாம் பார்த்து அவங்க அப்பா வந்து திடீர்னு அந்த ஒரு அரசியல்வாதி பையன், அதான் செல்வாக்கு படித்த பசங்களாம் இருக்கிறானுங்களா, இவனுக்கு போய் அந்த மாதிரி அந்த ப்ராஸ்டியூட் பொண்ணை கடத்தி கூட்டிட்டு போய் அவளை செதைச்சி சின்ன பின்னமாக ஆக்கி அவளை ரோட்டில் அப்படியே குப்பை போடுற மாதிரி தூக்கி போட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு உண்மையெல்லாம் தெரிஞ்சு அந்த பொண்ணோட அந்த வேலை செஞ்சது அந்த பொண்ணு ஒரு ஏஜென்ட்டு. அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட போயிட்டு இவங்க காப்பாற்றினால அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க. இந்த உண்மையெல்லாம் தெரிய வர நம்ம சரவணன் சார் இதெல்லாமே கண்டுபிடிக்க கட்சியில் அந்த பொண்ணே வந்து தைரியமாக சாட்சி சொல்லும் போது அவங்களுக்கு தண்டனை கிடச்சிருச்சு. சரவணன் சார் ஜெயிச்சிட்டாரு. செம்மையாக இருந்தது. ஒரு 7 எபிசோடு வந்தது. நான் சுருக்கமாக சொல்லிட்டேன், அவ்வளோதான். மிச்சம் இருக்கிற அந்த எல்லா எபிசோடும் இந்த எவிடன்ஸ் தேடுற சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. கட்சியில் சரவணன் சார் ஃபேமிலியில் கூட யாருமே அவரை மதிக்க மாட்டாங்க. பெற்ற பசங்க, பொண்ணு, நீங்கள் ஒரு கேஸ் இது இருக்க எடுத்தது இல்லை, ஜெயிச்சது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் எல்லாம் எடுத்து பயங்கரமாக ஜெயிச்சிருவார் வசந்த் சார். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சட்டமும் நீதியும் வெப் சீரிஸ் Z5ல இருக்குது, பாருங்கள். பாய்.